திஸ் இஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தின் துணை முதலமைச்சர் ஆகிறாரா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்? இந்த செய்தி பரவலா இப்போ அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்பட்டு வருது. அதுக்கு காரணம், சில மாதங்களா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சில உடல்நல பிரச்சனை காரணமா அரசு நிவாரண பணிகளையும் வெள்ள பாதிப்பு பணிகளையும் நேரடியா கலந்து கொள்ளாம மிக குறைந்த அளவிலேயே கலந்து கொண்டதுதான். அந்த நிகழ்ச்சிகள்ல முதலமைச்சரின் மகனும் அமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டதுதான் நம்ம பார்த்தோம். சில அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் துணை அமைச்சர் ஆவதற்கு தகுதி வாய்ந்த நபர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பொறுப்பு அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட நண்பரும் அமைச்சருமான திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு படி மேலேயே போய் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை தமிழக அரசுக்கு வச்சிருக்காரு. இத பத்தி உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்டப்போ, துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் முதலமைச்சர் எடுக்க வேண்டிய முடிவு அப்படின்னு சொன்னாரு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசு பயணமா ஜனவரி மாதம் முடிவுல ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம் செய்ய உள்ள நிலையில அதுக்கு முன்னாடியே திமுகவின் இளைஞர் அணியோட 2வது மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜனவரி 21 இருந்து 22 ஏதோ ஒரு நாள் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சரா அறிவிக்கப்படலாம் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்ல சொல்லிட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் யார் யார் வகிச்சாங்க, எதுக்கு வகிச்சாங்க அப்படின்றது தெரிஞ்சா இப்போ பரவிட்டு வர இந்த செய்தி உண்மையா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். தமிழகத்துல இதுவரைக்கும் 3 துணை முதலமைச்சர் பதவிகள் உருவாக்கப்பட்டிருக்குது. 2009 மே மாசத்துல அப்போதைய முதலமைச்சர் மறைந்த திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் உடல்நிலை பிரச்சனை காரணமா இருந்தப்போ அவருக்கு பக்க பலமா சுற்றுப்பயணங்கள், மேற்பார்வை இதெல்லாம் பண்றதுக்காக அப்போதைய உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருந்த தற்போதைய முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையா துணை முதலமைச்சரா பதவி நிர்வாகம் செஞ்சாரு. அதுக்கடுத்து அதிமுக ஆட்சியில 2017 தற்போதைய எதிர்கட்சி தலைவரும் அப்போதைய முதல்வராக இருந்த திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் சில உட்கட்சி பிரச்சனைகள் இருந்தப்போ துணை முதலமைச்சர் பதவியை திரு ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு கொடுத்தாங்க. இதுவரைக்கும் துணை முதலமைச்சர் பதவி அதிக நாள் அனுபவிச்சவரு இவர் தானே சொல்லலாங்க. கிட்டத்தட்ட 4 வருடம் அவர் துணை முதலமைச்சரா இருந்திருக்காரு. அதுக்கடுத்து இப்போதான் இந்த துணை முதலமைச்சர் அப்படிங்கிற பேச்சு எடுபடுது. முதலமைச்சர் உடல்நிலை குறித்து பல தகவல்கள் இணையத்துல உலா வர இந்த நேரத்துல அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்படுவார் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்ல சொல்லப்படுவது உண்மையா பொய்யா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதாங்க பார்க்கணும்.